அங்கேருந்து டெல்லி டெல்லின்னு கத்துறது, அப்புறமா ஏதாவது ரைடு விட்டா டெல்லியே வெள்ளை கூட பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு டிஎம்கே கவர்மெண்ட். யார் அவர், என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. தவேக தலைவர் விஜய் அவர்கள், அவர் தான் டெல்டா மாவட்டத்தில் போயிட்டு பச்சை துண்டு போட்டுண்டு பிரச்சாரத்தில் இறங்கிட்டார். பச்சை துண்டு, அதாவது இந்த பச்சை துண்டு போடுறதுக்கு முன்னாடியே என்னமோ ட்ராமா இருக்க மாதிரியே இருக்குது. அது என்ன டெல்டா மாவட்டத்துக்கு போனால் மட்டும் பச்சை துண்டு அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் வரும். சரி, அது அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆளுங்கட்சியான டிஎம்கேவோட ரெட்டை வேடம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஒன்று, சென்னையில் வந்து டெல்லி டெல்லின்னு டெல்லிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சவுண்டு விடுறது. அதுக்கப்புறமா டெல்லியிலேருந்து ஏதாவது ரைடு வந்துடுச்சுன்னா உடனே டெல்லிக்கு வெள்ளை கூட பிடிக்கிறது. இதுதான் பண்ணுகிறாங்க அவங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லை, கூடவே என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஎம்கே தான் எல்லாமே, திமுகவை வந்து தமிழ்நாட்டுடைய பாதுகாவலராக முன்னிறுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்களாம். திமுக வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்றிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை வளர்க்குறதே திமுக தான், இந்த கதையெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது பாஷே அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். சென்னையில் டெல்லி டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதுக்கு அடுத்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருமே சொல்லி வச்சு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கேமை விளையாடுறதா ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். பேரையே மென்ஷன் பண்ணியிருக்காரா அப்படின்னா, பேரை சொல்லாமல் நாசுக்காக அவர்களை சாடி பேசியிருக்கிறார். சொல்லும் போதே நமக்கே இவங்க தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கே ஒரு தாட் ப்ராசஸ் வர மாதிரி பேசியிருக்காரு. ரெண்டு பேர், ஒன்று நீ இல்லைன்னா நான், ஒன்று நீ ஆட்சியில் இருக்கணும் இல்லை நான் ஆட்சியில் இருக்கணும், ஆனால் குறுகை எவனையுமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. விஜய் அவர்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து. இனிமே நீங்கள் இந்த விஜய் வேணா தடுத்து நிறுத்தலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ இது எப்படின்னா, என்ன தடுக்கலாம், என்னோட தொண்டர்களை நெவர் அப்படின்ற பாயிண்ட்டை மேக் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ, நீ இல்லைனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம ரெண்டு பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா, டீலிங் ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலினுடைய பீஸ் ஆஃப் மைண்டியே விஜய் அவர்கள் ஆட்சி காலி பண்ணிட்டதா பேசியிருக்கார். ஏற்கனவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் எங்கள் கட்சிக்காரங்க காலையில் எந்திரிக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்களோன்ற பதட்டத்திலே எந்திரிக்கிறேன், தூக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கட்சியை அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே பேரலெல்லாம் நம்ம கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில் பேசியிருப்பார். அந்த பேச்சை எடுத்து அவர் ஏற்கனவே அவங்க கட்சிக்காரங்களால் தூங்க மாட்டேங்கிறார். இப்போ நம்ம வேற என்னென்னமோ பண்ணி அவரை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு மக்களை வேற கேள்வி கேட்க வச்சு அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அவருக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த தூக்கமும் போச்சு. அவருடைய மைண்ட் செட் இப்போ அப்படி தான் இருக்குது. இவன் வேறு எதையாவது பண்ணி தடுக்கலாம்னு பார்த்தா மக்களை வேற கேள்வி கேட்க வைக்கிறானே அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் நடுங்குகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விஜய் அவர்கள் இருக்கார். டிஎம்கே நடுங்குதா அப்படின்னு பார்த்தா அது அவங்களோட ரியாக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசினாரே அதோ, ஏன்னா ரியாக்ஷன் வராதோ, டிஎம்கே தான் கண்டுக்கிறதே இல்லையோ டிவிக்கேவை, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் அவர்கள் பேசுறது மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா அங்கிட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு ஆள் இருக்காரு, விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுறாரு டிஎம்கேன்றத தூசின்னா கூட இப்படி தட்டி விட்டு போவாங்க. அந்த ரியாக்ஷன் கூட இல்லை, ஏதோ இன்விசிபிளாக ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்க மாதிரியே கடந்து போயிடுறாங்க டிஎம்கே.
இருந்தாலும் டிவிக்கே விடாமல் கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கத்துனதுல இந்த பாயிண்ட் ஒன்று. வெளிப்படையா பேசுறதுனால சிஎம் சாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டாங்க. இந்த விஜயும் வந்து தூங்க விட மாட்டான். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்த முடக்கலான்னு பார்த்தா அப்பவும் மக்கள் அவன் பின்னாடி தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில இருப்பாரு. ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. அதுக்கடுத்தது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்கனாச்சு? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி செய்யலை. இருக்கிறதுல உச்சபட்சமாக போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இதை செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு மகா உருட்டுனாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இதோட ஹைலைட் ஒண்ணு இருக்கு. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி.